காவல்துறையால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்காக நீதி கேட்டு நம்முடைய போராட்ட களம் தயாராகிட்டு இருக்கு. நம்முடைய அடுத்த போராட்டம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். மேபி அது நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய இரண்டாவது மாநில மாநாடு வெகு விரைவில் ஆகஸ்ட் மாதத்தில் நடப்பதாக அதுக்கான திட்டங்கள் நம்ம போடப்பட்டுருக்கு. இடங்கள்லாம் அதுக்காக தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாநாடு முடிந்த உடனே அடுத்து ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து தலைவர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போகிறார். விஜய் அவர்கள் ஒரு போராட்ட காலத்துக்கு வர யோசிக்கிறாரா, இல்லை விஜய் அவர்கள் போராட்ட காலத்துக்கு வர்றதுனால ஏற்படும் பிரச்சனைகளை யோசிக்கிறீங்களா? இது ரெண்டில் எது உண்மை? ஏன்னா எல்லா போராட்டத்துக்கும் விஜய் அவர்கள் வரலன்னு கேள்வி வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ சிக்கல் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் எது உண்மை? இன்றைக்கு தலைவர் ஒரு போராட்டத்துக்கு கலந்துக்கிறாரு, தலைவர் ஒரு மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களுடைய நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்குறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்குது. சிவகங்கையில் அஜித் அவர்கள் வீட்டுக்கு போனார். எந்த ஒரு கூட்டமும் எந்த ஒரு சலசலப்பில் போனார், வந்தார். அதை நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு அவர் பாட்டு வர்றாரு போகிறாரு. ஆனால் நீங்கள் ஏன்டா கூட இருக்கிறவங்க அப்படியே ரொம்ப ஹைப் ஏற்றி விஜய் அவர்கள் இருந்தால் 10 லட்சம் பேர் வந்துடுவாங்க, 5 லட்சம் பேர் வந்துடுவாங்க, அந்த இடமே பாதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் ஏன் ஹைப் ஏற்றுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அன்றைக்கு தலைவர் அஜித்குமாரோடைய வீட்டுக்கு செல்கிறாருன்னு சொல்லிட்டு தலைமை கழக நிர்வாகிகளுக்கே தெரியாது. முன்னாடியே போகிறான்னு தெரியாது. அவர் முன்னாடி கிடையாது, அவர் போகிறதே யாருக்கும் தெரியாது. ஒரு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்கல்ல, ஏன்னா விஜய் அவர்களுக்கு கூட்டம் கொடுத்து விஜய் ஏன் நயன்தாரா நிப்பாட்டினா கூட்டம் கொடுத்து சிம்ரனுக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் சிம்ரனை பிரச்சாரத்துக்கு கூட்டும் போது 5 லட்சம் பேருக்கு கூட்டினாங்க. விஜய் அவர்கள் நயன்தாரா சிம்ரன் எல்லாமே ஒன்று. நடிகைகளுக்கு ஒரு கூட்டம் கூடும். நயன்தாராவுக்கு கூடுற கூட்டமோ இல்லை சிம்ரனுக்கு கூடுற கூட்டமோ ஏன் உதயநிதி கூடல? அவரும் நடிகர் தானே. நயன்தாராவை உதயநிதியோட நயன்தாரா மிகச்சிறந்த பாப்புலரான நடிகர்களுக்கு உதயநிதியோட நயன்தாரா பாப்புலர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சிம்ரன் பாப்புலர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பரந்தூரில் எல்லா மக்களையும் கூட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் போராடுவேன்னு ஒரு அறிக்கை விட்டார். அடுத்த நாளே பரந்தூரில் ஒரு 9லேருந்து 10-15 பேருக்கு பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரந்தூரில் விஜய் அவர்கள் சொல்லி அங்கே எதுவும் எடுபடலையா, இல்லை இனிமேல் எடுபட காத்திருக்கா? விவசாயிகளை பாதுகாக்கிறேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தான் வந்திருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை நேரில் சென்று சந்தித்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுல ஒரு ஆறுதல் சொல்கிறதுல முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? திடீர்னு ஒட்டுமொத்த விவசாயிகளும் சேர்ந்து தலைவரையும் கூட்டிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? கை வைக்க முடியுமா உங்களால்? தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பேரும் தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அரசியலுக்கு வரும்போது திமுக அதிமுக ரெண்டே எதிர்த்தீங்க. அதிமுககாரங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி, திமுககாரங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி கிளாஷ் ஆச்சு. ஆனால் திமுக சைடு இப்போ பயங்கர கிளாஷில் இருக்கீங்க. அதிமுக அப்படியே விட்டீங்க, அதிமுக உங்களை விட்டுருச்சு. அதான் ஹைலைட்டாக இருக்குது. குடும்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம வர்றது 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அப்படின்றவங்களாம் நம்மளுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். அப்போ அதிமுகவும் உங்களுக்கு எந்த ஒரு கூட்டணி தொடர்பு எதுவுமே இல்லை. அதான் மிக தெளிவாக சொல்லிட்டோமே, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி. இல்லை அப்பயும் சொன்னீங்க பாஜக கூட இல்லை, திமுக இல்லை. அப்போ கூட உங்கள் வாயிலேருந்து அதிமுகன்னு வரலையே. எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டோமே. அப்போ எங்கள் தலைமையில் சேருவாங்களான்றதை நீங்கள் அவங்கள தானே கேட்கணும். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் தாவேகா இணை செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா செயல்பாடுகள் ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் பங்கு பெற போகும் மாநாடா இல்லை போராட்டமா என்னது அப்படின்ற மாதிரி தாவேகா அடுத்து கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? நம்ம இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த மரணமடைந்து காவல்துறையால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்காக நீதி கேட்டு நம்முடைய போராட்ட களம் தயாராகிட்டு இருக்கு. நம்முடைய அடுத்த போராட்டம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். மேபி அது நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போராட்டம் நமக்கு ஒன்று இருக்குது. அடுத்ததாக ஏற்கனவே நம்ம செயற்குழுவில் தீர்மானமாகவே நம்ம நிறைவேற்றியிருக்கோம். என்ன நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னா நம்முடைய இரண்டாவது மாநில மாநாடு வெகு விரைவில் ஆகஸ்ட் மாதத்தில் நடப்பதாக அதுக்கான திட்டங்கள் நம்ம போடப்பட்டுருக்கு. இடங்கள்லாம் அதுக்காக தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாநாடு முடிந்த உடனே அடுத்து ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து தலைவர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் போகிறாரு. 3 மாத காலமா? தொடர்ந்து ஒரு 3 மாத காலங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்மளுடைய செயற்குழுவில் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இது நம்முடைய இந்த ஆண்டுக்கு அடுத்தடுத்த திட்டங்களாக நம்ம இதை வச்சிருக்கிறோம். ஓகே. இந்த போராட்டங்கள் இதில் விஜய் அவர்கள் பங்கு பெறுவாரா? இப்போ நாளைக்கு நடக்க இருக்கிற அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் வரும். ஓகே. அப்போ கண்டிப்பாக இருப்பார்.
பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. யார் யார் கலந்துக்கிறாங்க என்னன்றது போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கலந்துக்கக்கூடிய இடம், எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க, காவல்துறையோட அனுமதி என்ன, காவல்துறை எதற்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே போராட்டத்துக்கே நம்ம கடைசியாக கேட்கும்போது காவல்துறை அனுமதி கொடுக்கல. உடனே நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் இது போல் அஜித்தோடைய மரணத்தின் தொடர்பாக நீதி கேட்டு ஒரு போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டு கோர்ட்டில் தான் அனுமதி வாங்கி நம்ம இன்றைக்கு இதை பண்ணுறோம். ஸோ அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நடக்கும். அதுக்காக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் வந்துடும். ஓகே, விஜய் அவர்கள் ஒரு போராட்ட காலத்துக்கு வர யோசிக்கிறாரா, இல்லை விஜய் அவர்கள் போராட்ட காலத்துக்கு வர்றதுனால ஏற்படும் பிரச்சனைகளை யோசிக்கிறீங்களா? இது ரெண்டில் எது உண்மை? ஏன்னா எல்லா போராட்டத்துக்கும் விஜய் அவர்கள் வரலன்னு கேள்வி வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ சிக்கல் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எது உண்மை? இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து யோசிக்கிறது வந்து ஆளும் ஆட்சியாளர்கள் தான். இன்றைக்கு தலைவர் வந்து ஒரு போராட்டத்துக்கு கலந்துக்கிறாரு, தலைவர் வந்து ஒரு மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களுடைய நெருக்கடி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கு சாதாரண அஜித்குமாருக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தா இந்த போராட்டம் வந்து கடந்த வாரமே நடந்திருக்க வேண்டிய ஒரு போராட்டம் இது. கடந்த வாரமே இது நடந்திருக்கணும். நம்ம வந்து இதற்காக பிளான்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்மோருக்கு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம இதை நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் அனுமதி கொடுக்கல. தலைவர் வந்து ஒரு இடத்துல கலந்துக்கிறாரு, ஒரு மக்களை சந்திக்கிறாரு, ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னாலே இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்குறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண விஷயம். அம்பத்தூரில் வந்து நாங்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம், ஒரு நலத்திட்ட விழாவுக்கு போகிறோம். பொதுச் செயலாளர் அவர்கள் வராரு. அப்போது வந்து நான் முதல்ல போகும்போது நான் பார்க்குறேன், அந்த மதியம் போகும்போது நம்ம பார்க்குறோம் என்னென்னா பொதுச் செயலாளர் வர இடத்துலலாம் வந்து இந்த அனுமதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிகாரிகள், காவல்துறை அனுமதி பெற்று இந்த சாலையோரங்களில் வந்து இந்த கொடி கம்பங்கள் வந்து வரவேற்புக்காக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டீல் பைப்பில் வந்து கொடிகள் வந்து வச்சுருப்பாங்க வரவேற்புக்காக. அந்த இது முடிஞ்சோடனே அதை எடுத்துருவாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 கொடி கம்பங்கள் வந்து இந்த பொதுச் செயலாளர் அந்த நிர்வாகிகள்லாம் வரவேற்கிறதுக்காக அவங்க அந்த சாலை முழுக்க வச்சுருக்கிறாங்க. மதியம் எல்லாமே வச்சாச்சு, கொடி கம்பம் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக பொதுச் செயலாளர் வந்து ஒரு 6-7 மணிக்கு அந்த விழாவுக்கு வராரு. நானும் பொதுச் செயலாளர்லாம் வந்துட்டுருக்குறோம். வரும்பொழுது பார்த்திங்கன்னா அத்தனை கொடி கம்பமும் தரையில் சாட்சி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த அளவுக்கு பொதுச் செயலாளர் கலந்துக்கக்கூடிய விழாக்களில், நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. திருச்சியில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து திரு KN நேரு அவர்கள் இருக்கார்ல அமைச்சர், அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு நான் அங்கே மேடையில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் பேரை எடுத்த உடனே காவல்துறை வருது. வந்து நேரம் ஆகிடுச்சு, நீங்கள் உடனடியாக முடிங்க, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து நிற்கிது. அப்போ ஒரு பேசுவதற்கு கூட நிர்வாகிகள் நாங்கள் பேசுவதற்கு இல்லை பொதுச் செயலாளர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இந்த அதிகாரிகளால் வழங்கப்படும். அப்போ யாருடைய அழுத்தத்தின் பேரில் இவங்க இந்த பிரச்சனைகளை கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ தலைவர் ஒரு இடத்துல கலந்துக்கிறாருன்னா நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாங்கள் யார், எங்களுடைய முகம் தலைவர் இல்லைன்னா நாங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இதை பொதுச் செயலாளருமே சொல்லியிருக்காரு. என்ன பொறுப்பில் இருக்கிறோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தலைவர் இருக்கிறதால தான் எங்களை மதிக்கிறாங்க, எங்களை பார்க்குறாங்க, எங்கிட்ட பேசுகிறாங்க, எங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே தலைவருக்காக தான் எங்கிட்ட வராங்களே தவிர்த்து நாங்கள் ஒன்றுமே கிடையாது. தலைவருக்காக பேசுகிறோம், தலைவருக்காக நிற்கிறோன்றதுக்காக தான் எங்கள் கூட வந்து நிற்கிறாங்களே தவிர்த்து எல்லாமே தலைவர் தான். அப்போ எங்களுக்கே இந்த பிரச்சனை வருகிறது என்றால் தலைவர் வந்தால் இந்த அரசாங்கம் எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும் இருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சியினர் இந்த கேள்வியை ரைஸ் பண்ணும்போது அவங்க யாரும் அவங்க போராட்டத்தில் தடுக்கலை, போராட்டம் பண்ண நினச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் அவங்க சைடில் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நாங்கள் எதுவும் பண்ணல, நீங்கள் போய் கோர்ட்டில் நாங்கள் நடத்தக்கூட விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டுருக்கோம். 2-3 மாவட்டங்களில் அந்த இடத்துல வந்து நீங்கள் திடீர்னு 4-5 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனேயே வந்து இங்கே மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விலையில்லா விருந்தத்தை ஏன் வந்து தூக்குறீங்க? ஏன் உங்களுக்கு அந்த பயம் வருது? உங்களுக்கு தூக்கி இருக்கிறாங்களா? ஆமாம், தூக்கி இருக்கிறாங்க. நடுவில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சென்னையில் வந்து நம்முடைய பயிலகம் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. ஆமாம், அந்த பயிலகத்தை வந்து இடிக்கிறாங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து. ஏன் அரசியல் கட்சிக்கு முன்னாடிலேருந்தே அந்த பயிலகம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. மாணவர்கள் தானே பயன்படுறாங்க. நாங்கள் என்ன வந்து அந்த இடத்துல வந்து வாக்கு சேகரிக்கிறோமா, இல்லை உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறோமா, கட்சி பணிகள் செய்கிறோமா? மாணவர்கள் தானே படிக்கிறாங்க. மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்கள் அதை வந்து இடிக்கிறீங்க, அதை ஏன் வந்து காலி பண்ணுறீங்க? அப்புறம் நாங்கள் அதுக்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறோம். அதுக்கு நாங்கள் வழக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கோர்ட்டில், எங்களுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வழக்குகள் கோர்ட்டுக்கு வருது. உடனடியாக வந்து அவங்க வந்து இதை போல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அந்த பயிலங்கள் நடத்துவதற்கான வேலைகள் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். அப்போது இது போன்ற விஷயங்களை ஏன் ஆளுங்கட்சி செய்யுது? உங்களுக்கு பயம் இல்லை, என்ன வேணால் பண்ணுங்கன்னா ஏன் இதை தடுக்கிறீங்க? அப்போ அந்த பயம் இருக்கிறதா தான் தடுத்துக்கிட்டீங்க அதிகாரிகளை வச்சு. கண்கூடாக தெரியுது. ஒரு போட்டில் வந்து நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் போட்டிங்கன்னா உடனடியாக மானியத்தை நிப்பாட்டிடன்னு மிரட்டுறது. ஆனால் திமுகவுடைய பேர் போட்டு எத்தனை போட்டுருக்கு நான் ஃபோட்டோ காட்டட்டுமா? எத்தனை மாற்று கலர்களில் இருக்கக்கூடிய போட்டு நம்ம ஃபோட்டோ காட்டட்டுமா? என்ன பேர் போட்டால் நீங்கள் வந்து மானியம் கொடுக்க மாட்டிங்களா? அப்போ இந்த மிரட்டல் எங்கேருந்து வருது? நீங்கள் வந்து அவ்வளோ நியாயமான ஆள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே நியாயமான ஆட்சியாளர்களாக இருந்தால், நியாயமான அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. திமுக கொடியை போட்டு காரில் ஒருத்தன் ஈசிஆரில் வந்து போகிற பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து காரில் துரத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வீடியோ ஒன்று வெளியிடுறான். அது எப்படி காவல்துறை எடுத்து வீடியோ போடுதா, இல்லை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனே செல்ஃபி வீடியோ எடுத்து போகிறானாலும் தெரியல. அந்த அளவுக்கு காவல்துறை லத்தாஜிக்காக இருக்குதா, இல்லை காவல்துறைக்கு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடலாமான்றது எனக்கு தெரியல. அப்போ அவன் வீடியோ போடுறான். எதுக்குடா கொடியை போட்டிங்க அப்படின்னா, டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக. திமுக கொடி போட்டால் வந்து டோல்கேட்டில் வந்து பணம் கட்ட தேவையில்ல அப்படிங்கிறான்.
அப்போ இந்த அளவுக்கு நீ ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த அளவுக்கு லத்தாஜிக்கான ஒரு ஆட்சி. அதிகாரிகள் வந்து உங்கள் கொடியை போட்டால் வந்து டோல்கேட் கூட கட்டாமல் போகலாம், அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க, வீடியோ எடுத்து போடலாம், காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் வீடியோ எடுத்து போடலாம். அப்போ இதெல்லாம் யார் கேட்குறது? இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாவேக்கான ஒரு போட்டில், அவனோட சொந்த போட்டில், அவன் விருப்பத்தின் பேரில் அவன் தாவேக்கான எழுதிட்டா பிரச்சனை. இது இது ஒரு பக்கம் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அரசு உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணது நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ வந்து மதுரைக்கு போனார். மதுரையில் அஜித் அவர்கள் இது சிவகங்கையில் வந்து அஜித் அவர்கள் வீட்டுக்கு போனார். எந்த ஒரு கூட்டமும் எந்த ஒரு சலசலப்பு இல்லை, போனார் வந்தார். அதை வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு அவர் பாட்டு வர்றாரு போகிறாரு. ஆனால் நீங்கள் ஏன்டா கூட இருக்கிறவங்க அப்படியே ரொம்ப ஹைப் ஏற்றி விஜய் அவர்கள் இருந்தால் 10 லட்சம் பேர் வந்துடுவாங்க, 5 லட்சம் பேர் வந்துடுவாங்க, அந்த இடமே பாதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் ஏன் ஹைப் ஏற்றுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அன்றைக்கு தலைவர் வந்து அஜித்குமாரோடைய வீட்டுக்கு செல்கிறாருன்னு சொல்லிட்டு தலைமை கழக நிர்வாகிகளுக்கே தெரியாது. முன்னாடியே போகிறான்னு தெரியாது. அவர் போகிற முன்னாடி கிடையாது, அவர் போகிறதே யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து பனையூரில் இருக்கிறோம், கட்சி அலுவலகத்தில் இருக்கிறோம், ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை முடிக்கிறோம். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம், வெவ்வேறு விழாக்களில் கலந்துக்கிறோம். வெவ்வேறு விழாக்களில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் நாங்கள் திடீர்னு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்குறோம், செய்திகள் பார்க்குறோம், இந்த மாதிரி தலைவர் வந்து அஜித்குமாரோட வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அந்த விஷயம் தெரிந்தால் அங்கே கூட்டம் கூடிடும். கூட்டம் கூடுனா இவருடைய போகிற நோக்கம், இவர் வந்து பர்சனலாக போகணுன்னு விருப்பப்படக்கூடிய மனிதர் எங்கள் தலைவர் எப்போவுமே. நீங்கள் வந்து அனிதாவுடைய மரணத்திலே எடுத்துக்கோங்க, அவர் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பர்சனலாக யாருக்குமே தெரியாமல் போனார். அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவங்களை வீட்டுக்கு போகும்போது கூட இரவாக தான் போனார், தனியாக பைக்கில் தான் போனார், அந்த தூத்துக்குடியில் இறங்கி நிர்வாகியோட சேர்த்து. அப்போ இந்த மாதிரி பர்சனலாக அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராக போய் நிற்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதர், அதை வந்து உணர்வுபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதனால் அவர் அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். அதனால் இது போன்ற விஷயங்கள் எங்களுக்கே தெரியாது. அவர் போனது எங்களுக்கே நாங்களே வந்து திடீர்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் பொய் செயலாளர்கிட்ட கேட்குறோம், அண்ணா என்னென்ன இது தலைவர் போயிருக்காரு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. உடனே அப்போ தான் பொய் செயலாளர் சொல்கிறார், இல்லை தலைவர் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராக போகணுன்னு ஆசைப்பட்டார், அதனால் நம்ம யாருக்குமே சொல்லலை. ஆனால் தலைவர் போகிறாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிறது போல் மதுரையில் எப்படி கூட்டம் கூடிச்சோ, கோயம்புத்தூரில் வந்து தலைவர் போகும்போது எப்படி கூட்டம் கூடிச்சோ அந்த மாதிரி கூட்டம் கூட தான் செய்யும். அரசியல் வந்து எங்கே பண்ணுறோன்றது வித்தியாசம் இருக்குது. மக்களை சந்திக்க போகிறது, மக்களுடைய பேசுறது, அந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வேறு அரசியல். ஆனால் இது வந்து அவர் பர்சனலாக போகிறதுனால அது யாருக்கும் தெரியாமல் பண்ணுறோம். இந்த தற்கொலைகள் இது தெரியாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா ஒரு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்கல்ல, ஏன்னா விஜய் அவர்களுக்கு கூட்டம் கொடுத்து விஜய் ஏன் நயன்தாரா நிப்பாட்டினா கூட்டம் கொடுத்து சிம்ரனுக்கு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் சிம்ரனை பிரச்சாரத்துக்கு கூட்டும் போது 5 லட்சம் பேருக்கு கூட்டினாங்க. விஜய் அவர்கள் நயன்தாரா சிம்ரன் எல்லாமே ஒன்று, நடிகர்களுக்கு ஒரு கூட்டம் கூடும். நயன்தாராவுக்கு கூடுற கூட்டமோ இல்லை வந்து சிம்ரனுக்கு கூடுற கூட்டமோ ஏன் உதயநிதி கூடல? அவரும் நடிகர் தானே. நயன்தாராவை உதயநிதியோட நயன்தாரா மிகச்சிறந்த பாப்புலரான நடிகர்களுக்கு உதயநிதியோட நயன்தாரா அப்போ பாப்புலர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சிம்ரன் பாப்புலர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்லுங்க. அப்போ இவங்க நடிகர்னா அவரும் நடிகர் தாங்க. அப்போ அவருக்கு ஏங்க அந்த கூட்டம் கூடலை? சரி, ஐயா கலைஞர் அவர்களுக்கு கூடின கூட்டம் ஏன் வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கூட மாட்டேங்குது? ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஊருக்கு பயணம் பண்ணுறாரு அப்படின்னா வழிநடுக மக்கள் நிற்பாங்க, கொடியை வச்சுருப்பாங்க, அவரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு தான் அந்த மக்கள் போவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஐயா கலைஞர் அவர்களுக்கு வழிநடுக்க கூட்டம் நிற்குது, இன்றைக்கு ஏன் மு க ஸ்டாலின் ரோட் ஷோ பண்ணும்போது கூட்டம் இல்லை? நிற்கிறாங்களே, இந்த மலையூர் நாட்டாம பாட்டெலாம் பார்த்தீங்களா இல்லை? எல்லாருமே அவ்வளோ வரவேற்கிறாங்க மக்கள். மலையூர் நாட்டாம பாட்டு போட்டால் வரவேற்பாங்க. ஐயா கலைஞர் அவர்களுக்கு போகிற கூட்டங்களை நீங்கள் பாருங்கள், வழிநடுக நிற்பாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதில் எந்த விதமான மாற்று கருத்து முடியாது. அவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அவரை பார்க்க மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து நின்னாங்க. இன்றைக்கி உதயநிதி ரோட் ஷோ போகிறாரு, எங்கள் தலைவரை பார்த்துட்டு போனார். என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அரசு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து அந்த அரசு பஸ்ஸில் அக்கம் பக்கத்து ஊருக்காரனுக்கு ஃபுல்லாக 200 ரூபாயை கொடுத்து சாப்பாடை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்படியும் பார்த்தா ஒரு சைடு தான் ஆளுங்க நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆளை காணும். இங்கே உதயநிதியை பார்க்குறாங்களா இல்லையா? அவர் வண்டி கிராஸ் ஆனவொடனே மக்கள் பின்னாடி கிளம்பி அவன் வீட்டுக்கு வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு பேர் ரோட் ஷோ கிடையாது, இதுக்கு பேர் ஃப்ராட் ஷோ. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் ஃப்ராட் ஷோ, தன்னெழுச்சியாக வந்தால் தான் ரோட் ஷோ. ஐயா கலைஞர் அவர்களுக்கு வந்த கூட்டம் ஐயா மு க ஸ்டாலினுக்கு வரல, உதயநிதிக்கு வரல அப்படின்னா ஐயா கலைஞர் அவர்கள் ஆளுமை அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ நீங்கள் ஆளுமை இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் சினிமா நடிகளோட கம்பேர் பண்ணுறீங்களா? உங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு இல்லையே, அப்போ அந்த அளவுக்கு ஆளுமை உங்களுக்கு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு வரல, அப்போ நீங்கள் ஆளுமை கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு வரல, அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆளுமை கிடையாதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இது என்னங்க இது? இப்படி கம்பேரிசனுக்கு ஒரு நியாயம் வேணாமா? நடிகைனாலே பொதுவாக கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக தெளிவாக சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து அரசியல் கட்டத்தில் இருக்கிறார். அவர் அரசியல் பயணங்களில் இருந்திருக்கிறாரு, திரைத்துறையில் இருக்கும் பொழுதே அவர் அரசியல் பயணத்தில் இருந்தார். நம்ம அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் நடிகர் அப்படின்ற விஷயத்துக்கே ஒரு பெரிய பிம்பம் இருக்குது, மக்கள் வருவாங்க அப்படின்னா அந்த நடிகர்ன்ற ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களுக்கும் ஈக்குவலான ஃபேம் இருக்குது. 2 பேருமே திரைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுருந்தவங்க ஒரே காலகட்டத்தில். அப்போ நடிகர் என்ற ஒரு விஷயத்திற்காக ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய அதே அளவுக்கான கூட்டம் வந்து ஐயா சிவாஜி கணேசன் அவர்களும் கூடியிருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கான ஒரு ஆர்ப்பரிப்போ ஒரு எழுச்சியோ ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் பக்கம் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் பக்கம் இருந்துச்சு. அப்போ நடிகர்னு கூடியிருந்தா 2 பேருக்குமே ஈக்குவலாக கூடியிருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பக்கம் மட்டும் அதிக கூட்டம் கூடுவதற்கான காரணம் என்னன்னா நடிகர் என்பதை தாண்டி அவர் அரசியல் தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க.
புரட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் இருக்கார்ல, புரட்சி கலைஞர் இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு மாபெரும் எழுச்சி இருந்துச்சு, மக்கள் கூட்டம் அவர் பின்னாடி இருந்துச்சு. ஆனால் கேப்டனை போல பல்வேறு பேர் வந்து திரையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த கூட்டம் வரல. அப்போ நடிகர் என்ற ஒரு விஷயத்துக்காக கூட்டம் கூடுது அப்படின்னா கேப்டனுக்கு கூடின கூட்டம் மற்ற நடிகர்களும் கூடியிருக்கணும். அப்போ மக்கள் நடிகர்னா நடிகராக மட்டும் பார்க்கறது கிடையாது, அவர் நம்ம ஆளக்கூடிய தகுதி வந்து தலைவராக இருக்காருன்னு மக்கள் பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த கூட்டம் கூடும். எங்கள் தலைவரை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கார்கள், மக்கள் கூடுறாங்க, தன்னடிச்சியாக வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அரசியலில் இருந்துமே மக்கள் உங்களை ஆளுமையாக பார்க்காம நடிகராக பார்த்துட்டு இருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகராக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் நடிகர்களாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் ஃப்ராட் ஷோ பண்ண வேண்டியது இருக்குது, நாங்கள் ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, போராட்டங்கள் அடுத்த ஒரு போராட்டமாக ஆரம்பிக்க போகிறீங்க, அடுத்த ஒரு மாநாடு நடக்க போது. இந்த சுற்றுப்பயணம் வந்து தஞ்சையிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாத சுற்றுப்பயணம் தஞ்சையிலேருந்து ஆரம்பித்து விவசாயிகளோடு ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்க விவசாயிகள் நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. தூத்துக்குடியில் ஆரம்பிக்குதுன்னு, தஞ்சாவூரில் ஆரம்பிக்குதுன்னு, மதுரைன்னு, தலைமை நிர்வாகிகள்கிட்ட தான் கேட்குறாங்க. அதற்கான ப்ளூ பிரிண்ட்டை நாங்கள் இப்பயே கொடுக்க முடியாது. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. தலைவர் வந்து எந்தெந்த தொகுதிகளுக்கு எங்கெங்கே சுற்றுப்பயணம் போக போகிறாரு, எப்பப்போ போக போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் அதில் இடம்பெற போகுதுன்றதுக்கான வேலைகள் வந்து தலைமையில் நடந்துகிட்டு இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றிய முழு விவரங்களை தலைவருடைய ஒப்புதலோடு தான் நம்ம வெளியில் சொல்ல முடியும், வெளியில் கொடுக்க முடியும். தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் அதற்கு முன்னாடி நம்ம சொல்கிறதுக்கான நமக்கு அனுமதி கிடையாது. அதை வந்து தலைவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து இன்னும் ஒப்புதலே வாங்கலை, அதை முழுசாக முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும். பட் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. வேலைகள் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அறிவிக்க போகிறாரு. ஓகே, பரந்தூரில் வந்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் போராடுவேன்னு ஒரு அறிக்கை விட்டார். அடுத்த நாளே பரந்தூரில் வந்து ஒரு 9லேருந்து 10-15 பேருக்கு பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரந்தூரில் வந்து விஜய் அவர்கள் சொல்லி அங்கே எதுவும் எடுபடலையா, இல்லை இனிமேல் எடுபட காத்திருக்கா? இந்த மக்கள் எங்கள் தலைவரை நம்பி வராங்க, எங்கள் தலைவர் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய நீர் வளங்கள் என்ன, நில வளங்கள் என்ன, வாழ்வாதாரம் என்ன, இத்தனை ஆண்டு காலமாக பரம்பரையாக அவங்க எப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை தாண்டி வெளியில் போனால் எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாடி எங்கள் வாழ்க்கையே போய்டுன்னு தலைவர்கிட்ட அவங்க வேண்டி நிற்கிறாங்க. அப்போ எங்கள் தலைவர் வந்து சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எங்களுடைய கழகமும் உங்கள் கூட உறுதுணையாக நிற்போம், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நாங்கள் கைவிட மாட்டோம், நாங்கள் போராடுவோம் உங்களுக்காக, அந்த இடத்துல ஏர்போர்ட் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு தலைவர் வந்து சொல்கிறார். இது ஒன்று நடக்குது. பணியூர் அலுவலகத்தில் கட்சி அலுவலகத்தில் வந்து சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு நிகழ்ந்து உடனடியாக தலைவர் வந்து செயற்குழுவில் வந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் இந்த முதலமைச்சர் வந்து பரந்தூருக்கு போயிட்டு அந்த மக்களை சந்திக்கலை, துணை முதலமைச்சர் போய் சந்திக்கலை, உங்களை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. துணை முதலமைச்சர் கூட விட்டுருங்க, அவங்க குடும்பத்துலேருந்து வந்தவர். ஆனால் உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு தான் எல்லா மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகளை பெற்று தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. விவசாயிகளை பாதுகாக்கிறேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தான் வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை நேரில் சென்று சந்தித்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறதுல ஒரு ஆறுதல் சொல்கிறதுல முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் நேரில் போய் சந்தியுங்க, அந்த மக்களை பாருங்கள், போராடுற மக்கள்கிட்ட பேசுங்க. எப்படி வந்து டெல்லியில் விவசாயிகள் சந்திக்கும் போது, இந்த போராட்டத்தை சந்திக்கும் போது இந்த பாசிச பாஜக உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்துச்சோ, அது மாதிரி இன்றைக்கு பரந்தூரில் விவசாயிகள் போராடும் போது திமுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாசிசமும் பாயாசமும் அதோட வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்றா சேர்ந்து. அப்போ நீங்கள் போங்க, நீங்கள் போய் அந்த மக்களை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கலனா, இன்னும் நீங்கள் காலதாமதம் எடுத்துக்கொண்டு அந்த மக்களை பார்க்காம தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா, நான் அந்த மக்களை கூட்டிகிட்டு நேரம் தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்னு என் தலைவர் சொல்கிறார். அது சொன்ன உடனேயே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? திடீர்னு ஒட்டுமொத்த விவசாயிகளும் சேர்ந்து தலைவரையும் கூட்டிகிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? கை வைக்க முடியுமா உங்களால்? தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பேரும் தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? தமிழ்நாட்டில் சிறைச்சாலை இருக்கா? எங்களுடைய தோழர்கள் அத்தனை பேரும் சிறையில் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட சிறைச்சாலை இருக்குதா? அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? என்ன நடவடிக்கை எடுத்துட முடியும் உங்களால்? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது ஐடிவிங், உங்களோட ஐடிவிங் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடிவிங் நினைக்கிறீங்களா? எப்படி, ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக? இந்தியாவிலேயே ஒரு பலமான கட்டமைப்பாக நம்முடைய ஐடிவிங் இருக்குது. அதாவது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஐடிவிங் இருப்பாங்க. அந்த ஐடிவிங் எல்லாருமே வந்து அதிகபட்சம் எப்படி செயல்படுவாங்கன்னா, காசுக்கு செயல்படுற கூட்டமாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு போஸ்ட்டு போடணும், ஒன்றுமே இல்லை. தலைவர் வந்து அந்த இடத்துல பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாது, மற்ற இடங்களில் ஏர்போர்ட் வந்தால் எங்கே வேணால் நீங்கள் இடத்த பாருங்கன்னு சொல்லும்போது உடனே அவர் மெரினாவில் இடம் கேட்டார்னு சொல்லி ஒரு போலீஸ் செய்தியை பரப்பி தான் அந்த ஐடிவிங். இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார கும்பலை வந்து ஐடிவிங்காக வச்சுருக்கிறாங்க மற்ற கட்சியில், அதுவும் குறிப்பாக இந்த ஆளும் திமுக கட்சியில் வச்சுக்கிட்டு இது போன்ற போலி விஷயங்களையும் இது போன்ற பொய் புரட்டு விஷயங்களையும் பரப்புவதற்காகவே ஒரு விங்கு வச்சுருக்கிறாங்க. அது ஐடி விங் கிடையாது, போலி விங்கு, புரட்டு விங்கு, பொய் விங்கு தான் அது திமுக வருது. அதுக்கு பேர் ஐடி விங்கே கிடையாது. ஐடி விங்னா என்ன? மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளோட நலப்பணிகளை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளுடைய திட்டங்கள், செயல்பாடுகள், நோக்கங்கள் என்னன்றதை மக்களுக்கு புரிய வைக்கணும், நம்ம கொள்கைகளை புரிய வைக்கிறது தான் ஐடி விங். அதுதான் அவங்களுடைய வேலை. இணையதளம் வாயிலாக மக்களை எங்கேஜ் பண்ணுறது, இணையதளம் வாயிலாக மக்களுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை புரிய வைக்கிறது தான் ஐடி விங் வேலை. பொய் புரட்டு பண்ணுறதுக்கு பேர் ஐடி விங்கா? அப்போ அப்படி ஒரு ஐடி விங் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து சினிமா காலத்துலேருந்து நம்மளுடைய தலைவர் கூட இருந்தவங்க. தலைவருடைய பிறந்தநாள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமாவில் நடிக்கும்பொழுது அவருடைய பிறந்தநாள் வரும்போது அந்த காமன் டிபி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியா முழுக்க வந்து ட்ரெண்ட் ஆகும் அந்த காமன் டிபி. ஒரே நாளில் இந்த காமன் டிபி ரிலீஸ் பண்ணுறது, தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து ஹேஷ்டேக் போடுறதுன்னு சொல்லிட்டு தலைவரை கொண்டாடக்கூடிய இடத்துல இருந்த அந்த ரசிகர்கள்
இன்றைக்கு அப்படியே அரசியல் மயப்பட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த திமுக வந்து பொய் புரட்டு இங்கே வச்சுக்கிட்டு பொய் புரட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய தோழர்கள் வந்து எது உண்மையோ கடந்த கால வரலாறை எடுக்கிறாங்க, டேட்டா எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட வந்து இதுதான் உண்மை, இதை பாருங்க அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் பேசக்கூடியவர்களாக எங்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கு. எத்தனை பேருங்க அவ்வளோ ஐடி விங்க வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் தான் ஒர்க் பண்ணுறீங்க பின்னாடி? அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்களோ, தலைவரை ஆதரிக்கிறாங்களோ, நம்முடைய கழகத்தை ஆதரிக்கிறாங்களோ, எல்லாருமே நமக்கு ஐடி விங்க தான். இது வந்து எப்படின்னா ஆர்கானிக்காக வந்தது. நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி பொறுப்பு போட்டு அவங்கள வந்து பணம் கொடுத்து செட் பண்ணுறதுனால நம்ம நம்பர் சொல்லலாம், இவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஐடிவிங்க தான். நமக்கு ஒவ்வொரு வீட்லேயும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க, ஒவ்வொரு வீட்லேயும் யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறாங்க நமக்கு. ஆனால் ஆண்டாண்டு காலமாக திமுக அதிமுக திமுக அதிமுக அதிமுக திமுக இது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு நீங்கள் பிறந்ததுலேருந்தே அதான் வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மாற்று அரசியலே இல்லைன்னு சில பேர் பேசுகிறாங்க. ஏன்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக, இந்த கூட்டணிக்குள்ளே போயே ஆகணும் விஜய். அப்படி இல்லைனாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் இப்படின்ற மாதிரி ஒரு மாற்று அரசியலே இல்லைன்ற ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இது உண்மையா? இது திட்டமிட்ட ஒரு நரேட்டிவ். ஆக்சுவலாக மக்களை வந்து அதுக்குள்ளேயே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மக்களுடைய மனநிலையை வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் பார்க்குறாங்க. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செட் ஆகலை, செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மீடியாவில் சொல்கிறது அனைத்துமே மக்களுடைய கருத்துக்கள் கிடையாது. புரியுதுங்களா? என்னன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் திமுக கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா வந்து பாஜகவோட பி டீம், பாஜகவை தான் பின்னாடி இருந்து இயக்குது, பாஜகவிற்கு தான் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக சைடில் இருக்கவங்க பேசுவாங்க. அந்த பக்கம் பாஜக இருக்க என்ன சொல்லுவாங்கன்னா, தனித்து நின்று வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே வந்து தாவேகான்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க, இதற்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு அவங்க பேசுவாங்க. இப்போ இது ரெண்டு எது உண்மைன்னு சொல்லுவீங்க? நாங்கள் எதிர்க்கிறதே அவங்க ரெண்டு பேரையும் தான். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, அவங்க ரெண்டு பேரையும் அரசியலில் வீழ்த்துவதற்காக தான் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இந்த ரெண்டு ஆட்சியாளர்களையும் வீழ்த்தி மக்களுக்கு மக்களாட்சி கொடுப்பதுக்காக தான் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பி டீம் ஆக்குறது, இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக இந்த வேலையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் மிக தெளிவாக, நாங்கள் பி டீம் கிடையாது, திமுகவுடைய ஓனரே பாஜக தான். இன்னும் கேட்டால் பாஜக இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த பாஜகவுடைய தமிழ்நாட்டு பிரான்ச் தான் திமுகன்னு நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா சமீப காலமாக உங்கள் தோழர்கள் யாருமே அதிமுக பற்றி ஒரு வாயை கூட திறக்கிறது இல்லையே. அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் என்னென்னா, இன்றைக்கு அதிமுகவுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு, மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே 2021 ஒரு முடிவு கட்டியாச்சு. மக்கள் அந்த முடிவை எடுத்துவிட்டு அதிமுகவை வந்து ஆட்சி கட்டிலிருந்து வெளியில் அனுப்பிட்டு தான் இதை நீங்கள் செய்யுங்கன்னு திமுக கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கும்போது அந்த ஆட்சி சரியாக செயல்படலன்னு தான் பாஜக கிட்ட மக்கள் ஆட்சியை கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கீங்க. அப்போ ஏற்கனவே அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் மக்கள் ஏற்காதனால தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மக்களே தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வரும்போது நீங்கள் அரசியலுக்கு வரும்போது திமுக அதிமுக ரெண்டே எதிர்த்தீங்க. அதிமுக காரங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி, திமுக காரங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி கிளாஷ் ஆச்சு. ஆனால் திமுக சைடு இப்போ பயங்கர கிளாஷில் இருக்கீங்க. அதிமுக அப்படியே விட்டீங்க, அதிமுக உங்களை விட்டுருச்சு. அதான் ஹைலைட்டாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வர்றது 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அப்படின்றவங்களாம் நம்மளுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மாற்றுக் கட்சியினர் ஆட்சியிலிருந்து மக்களுக்கு சரியாக செயல்படணும்னா அந்த கட்சி நாங்கள் எதிர்த்திருப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க, கடந்த ஆட்சி காலத்தில் இது நடந்துச்சு, 10 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, 50 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நடந்ததுனால தான் நீங்கள் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அதிமுகவும் உங்களுக்கு எந்த ஒரு கூட்டணி தொடர்பு எதுவுமே இல்லை. அதான் மிக தெளிவாக சொல்லிட்டோமே, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி. இல்லை அப்பயும் சொன்னீங்க பாஜக கூட இல்லை, திமுக இல்லை, அப்போ கூட உங்கள் வாயிலேருந்து அதிமுகன்னு வரலையே. எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டுமே, அப்போ எங்கள் தலைமையில் வந்து சேருவாங்களான்றதை நீங்கள் அவங்கள தானே கேட்கணும். ஓகே, அப்போ உங்கள் தலைமையில் அதிமுக வந்தால் நீங்கள் முதல்ல அது அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். எங்கள் தலைமையில் நீங்கள் வரது, நீங்கள் தான் விஜயவரையில் முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி, நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், எங்கள் கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், எங்கள் செயல்பாடுகள், எங்கள் கொள்கைகள், கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிப்போம், அரவணைப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் நாங்கள் சொல்கிறோம். நேரு அவங்களும் சொன்னாங்க, விஜய் அவங்களை அவங்க கூட்டணி கூப்பிடலையே அப்படின்னா நாங்களும் அவரை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் நேரு. விஷயம் வந்து பத்திரிகையாளர் தான் அந்த புரியாமல் ஒரு கேள்வியை கேட்குறாருன்னா, அரசியலில் அமைச்சராக இருக்கக்கூடிய நேருவுக்கு அவர் தெரியாதா அவருக்கு? நான் இதை தான் திருச்சியில் பேசுகிறேன். இதை பேசும்போது தான் போலீஸ்காரங்க தான் நிப்பாட்டி விட்டாங்க. அப்போது பத்திரிகையாளர் அங்கே ஒரு விஷயத்தை வந்து மாற்றி திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா இவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவர் வந்து ஏற்கனவே மாநாட்டில் எங்களை எதிரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் எப்படி கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லுவார்? இந்த கேள்வியே ஒரு லாஜிக் இல்லாத கேள்வின்னு அவர் தவிர்த்துருக்கணும். ஆனால் அந்த அடிப்படை தெரியாமல் இவர் பத்திரிகையாளர் சொல்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறார். ஏன் விஷயம் அப்படின்னா, இவங்க ஓனருடைய பாஜக கூட பழகி ஏன்னா தான் சொன்ன தமிழ்நாட்டோட பிரான்ச், அது பாஜகவோட பிரான்ச் தான் திமுக. இப்போ அந்த திமுகவில் இருந்து இவருக்கே டவுட் வந்துருச்சு, இவர் பாஜகவில் இருக்காரா திமுகவில் இருக்காரா, நம்ம வெளியில் பாஜகக்கார மாதிரி பேசணுமா திமுகக்கார மாதிரி பேசணுமா, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கிறத நம்ம எப்படி காமிச்சின்னு அவருக்கு சந்தேகம் வந்து குழப்பம் வந்துருச்சு அந்த கேள்வியை கேட்ட உடனே. நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி கிடையாது, மதவாத சக்தியோட கூட்டணி கிடையாது, பிளவுவாத சக்தியோட கூட்டணி கிடையாதுன்னு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி செயற்குழுவில் பேசினா இவர் நாங்கள் கூப்பிடவே இல்லைங்கிறாரு.
நீங்கள் பாஜக நீங்களே மறைமுகமாக ஒத்துக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து ஒரு அரசியல் பத்திரிகையாளர்கள் கேட்கலாம், அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த புரிதல் வேண்டாமா? நீங்கள் பாஜகவோட டீம் நீங்களே வெளிப்படையாக சொன்னால் எப்படி? வேறு என்னென்ன கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இங்கிட்டு வந்து ஏடிஎம்கே வந்து பயங்கரமாக சுற்றுப்பயணம் தொடங்கிட்டாங்க. அவங்க கேம்பெயின் தனியாக போயிட்டுருக்கு. டிஎம்கே வந்து ஆகஸ்ட்டில் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? நாங்கள் மிக தெளிவாக ஆல்ரெடி மக்களோட தான் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குரிமை பெற்று தருவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணிகளை செய்வது, பூத் கமிட்டிக்கான பணிகளை செய்வது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை வந்து கிளைக்கழக அளவில் வீடு வீடாக சென்று நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி, கோட்பாடுகளை எடுத்து சொல்லி, செயல்பாடுகளை எடுத்து சொல்லி, இந்த ஆட்சி அவலங்களை எடுத்து சொல்லி, விருப்பம் உள்ளவர்களை நம்முடைய கழகத்தில் உறுப்பினராக இணைப்பதற்கான வேலைகள் வீடு வீடாக நடந்துகிட்டு. திமுக ஆட்சியில் இந்த அவலங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு ஏதாவது காதுக்கு வந்துச்சா? உங்கள் தோழர்களால் விமர்சனம் செய்யப்படுது. திமுகவுடைய ஆட்சியே ஒரு அவலம் தான். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியே ஒரு அவல ஆட்சி தான். இதில் வந்து தினம் ஒரு அவல செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அஜித்குமாரோடைய மரணத்தையே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருங்க, நேரில் போய் பார்க்காம. ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, உங்களுக்கு கீழே இருக்க காவல்துறை, நீங்கள் தான் உள்துறை அமைச்சர், உங்கள் துறையின் கீழே இப்படி ஒரு அவலம் நடந்திருக்குது. அந்த குடும்பத்தை போய் நேரில் பார்த்து அந்த தாய் தந்தைக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூட வக்கற்ற இடத்துல வந்து இந்த உள்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, சாரி, இனிமேல் இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சு, நான் விடமாட்டேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு. பெத்த புள்ளியை திரும்ப கொடுத்துருவீங்களா? திமுகவை சேர்ந்தவங்க ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்களே, என்ன அப்படின்னா ஒரு முதல்வர் வந்து இறங்கி வந்து ஒரு சாரி கேட்டு அவரே வந்து கீழே என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துட்டார். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஏன்னா எடப்பாடியார் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல்வரில் இந்த முதல்வர் இறங்கி வந்து ஃபோன் பண்ணி மன வருத்தத்தை தெரிவிச்சார்ல, அதையே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணால் இறங்கி வந்துடுதாம்மா? ஏன் ஓட்டு கேட்க இறங்கி வரீங்கல்ல, தெருவாக போகிறீங்கல்ல, போய் எல்லாரும் காலையிலே விழுறீங்கல்ல, ஓட்டு கேட்குறீங்கல்ல, அப்போ மட்டும் எப்படி வரீங்க? அப்பயும் ஃபோன் காலையிலே ஓட்டு கேட்க வேண்டியதானங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபோனை பண்ணி, அம்மா நான் ஸ்டாலின் பேசுகிறேன், எனக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு பேச வேண்டியதானே? அந்த தைரியம் இருக்கா? உங்கள் கட்சிக்காரங்க சொல்லுங்கள், திமுக காலத்துக்கே வரக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, ஃபோனில் மட்டும் தான் ஓட்டு கேட்கணும்னு அவரால் சொல்ல முடியுமா அவரால்? இல்லை வீடியோ காலில் மட்டும் தான் ஓட்டு கேட்கணும்னு அவரால் சொல்ல முடியுமா அவரால்? இல்லை ஓரணியில் தமிழ்நாட்டில் இது சேர்க்க போகிற எல்லாருமே சொல்கிறாங்க திமுகவில் பயன்பெற்ற குடும்பங்களில் தான் இந்த ஸ்டிக்கரே விட்டுறாங்க அப்படின்லாம். திமுக வீட்டில் மட்டும் தான் ஒட்ட முடியும், மற்ற வீட்டில் போய் ஒட்டினா அடிக்க இல்லை. திமுகவில் பயன்பெற்றவங்க, அவங்க திட்டங்களில் பயன்பெற்றவங்க என்ன பயன்பெற்றாங்க? நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை நானும் வரேன், மகளிர் உரிமை தொகை நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் என்ன தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பேசுனீங்க? அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது தேர்தல் பிரச்சாரம், நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொடுக்காம போ, நிதி பிரச்சனை இருக்கட்டும், நிர்வாக பிரச்சனைகள் இருக்கட்டும், ரைட்டு, நாங்கள் அதுக்குள்ளே நான் இப்போ வரல. நான் முதல்ல என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஏன் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு பிரச்சாரம் பண்ணல? அப்போ ஓட்டுக்காக நீ அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தரணும்னு பிரச்சாரம் பண்ணுவேன். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளுக்குன்னு நீட்டை ஒழிக்கும் ரகசியம் தெரியும், ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்கள் விளக்கிடுவோன்னுவேன். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றிய அரசு மாறினால் நாங்கள் வந்து நீட்டை விளக்குறோன்னு சொன்னோன்னு சொல்லுவீங்க. நாங்கள் வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம் கொடுக்குறேன் அப்படின்னுவீங்க. உங்கள் அமைச்சர் வந்து ஓசியில் போகிறீங்க, நீங்கள் ஓசி அப்படின்னுவார், அந்த அமைச்சர் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய வாக்கு வாங்குவதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்க, வாக்குகளை வாங்கிய பிறகு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும். முதல்ல நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியே பொய், நீங்கள் பிரச்சாரம் பண்ணது பொய்யாக நீங்கள் மக்கள்கிட்ட பேசி வாக்கு பிச்சை பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு மக்களை ஏமாத்தமும் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்போ வரைக்குமே 4 முனை போட்டி எல்லாமே பார்க்கும்போது 4 முனை போட்டியாக இருக்குது. ஆனால் ஒருவேளை ஒரு கூட்டணி அமைச்சாலோ திமுக கூட்டணிக்குள்ளே இடைப்படும் நிறைய சலசலப்புகள் இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க உங்கள் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. இது உண்மையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், வேறு கட்சிகளோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இன்றைக்கு வந்து ஒரு மனமாற்றம் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இன்றைக்கு வந்து திமுகவுடைய ஆட்சி நிலை அவலங்கள் எப்படி இருக்குன்னா, கூட்டணி கட்சிகளுக்கே வந்து ஒரு பேரணி நடத்துவதற்கு வந்து அனுமதி தரமாட்டாங்க. ஆனால் மதம் சார்ந்த விஷயங்களுக்கு நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்குலாம் இங்கே அனுமதி கிடைக்கும். இதை வந்து அவங்க கண்கூடாக பார்க்குறாங்க. அதே போல் கூட்டணி கட்சியினருக்கே வந்து கொடிக்கம்பம் வைக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க, கொடிக்கம்பத்தை தூக்கிடுவாங்க. கூட்டணி கட்சிகளே போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே விசிகாவை அடிச்சே இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறாங்க, அனுமதி கொடுக்குறாங்களா? எத்தனை போராட்டங்களா அவங்களே வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வேங்கை வேலு விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றாங்க. சாம்சங் போராட்டத்தில் அவங்களும் எதிர்த்துருக்கிறாங்க. விசிகாவுடைய செயல்பாடுகள், நீங்கள் வந்து விசிகா வந்து கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட அந்த கட்சியினுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கா பார்த்தீங்களா, அவரை கூட அழைக்காமல் அந்த தொகுதியில் ஒரு விழாவை பண்ணுவாங்க, அரசு விழா நடக்கும்.
இப்படிப்பட்ட இடத்துல தான் கூட்டணி கட்சிகளை வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த 75 ஆண்டு காலம் நீங்கள் சொல்கிற அந்த ஆலமரம் வேலமரம்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களுடைய தலைவர் வரும்பொழுதே வந்து நம்ம எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன், நான் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எல்லாரையும் ஈக்குவலாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மனமாற்றம் தேவைப்படுகிறது. அவர்கள் வந்து அதை மனசுக்குள்ளாக வந்து அவங்க வெளியில் சொல்ல முடியல அவங்களால கூட்டணியில் இருக்கிறதுனால. ஆனால் மனதுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு மாற்றம் ஒரு புதுமை வரும்போது அதை வந்து அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. தேர்தலின் போது தேர்தல் நெருக்கத்தின் போது இவங்களோட கூட்டணி கணக்கு எல்லாமே மைனஸ் ஆகிடும். ஆனால் இப்போ வரைக்குமே இருக்கிற கூட்டணியில் மிக ஸ்ட்ராங்கான கூட்டணி திமுக கூட்டணி எல்லாருமே கணிச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக கூட்டணி உடஞ்சிருக்கு, பாஜக கூட்டணி சேரல, தாவேகா கூட்டணி இல்லாமல் இருக்குது. 4 ஆண்டு கால சாதனை, 4 ஆண்டு கால சாதனை, 4 ஆண்டு கால சாதனை நீங்கள் போஸ்டர் ஓட்டலாம். மக்கள் வேதனையில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட்டணி வந்து பலமான கூட்டணின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணலாம். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே உங்களை எதிர்த்து தான் வந்து மனசுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களே எப்படா வாய்ப்பு அடைக்க இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வரணும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாது, பாவம். அவர்கிட்ட எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. அப்போ கூட்டணிக்குள்ளே நிறைய சலசலப்புகள் இருக்குது. இந்த ஆட்சி அவலத்தை பார்த்து கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளே இந்த திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஓகே, உங்களோட கணிப்பு என்ன? 2026 எந்த 4 முனை போட்டியா மும்முனை போட்டியா? அது எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் வெல்ல போது தமிழக வெற்றி கழகம். அதுதான் எங்களுடைய கணிப்பு. இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்? 234 தொகுதியில் நாங்கள் வந்து நிற்கிறோங்க. பாருங்க, இன்றைக்கு நாங்களோ எங்கள் கூட்டணியே இல்லாமல் நிற்கிறீங்களா? நாங்கள் தனித்தே நின்றாலும் 234 தொகுதியில் நிற்போம். எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தாலும் நாங்கள் கூட்டணியாக நின்று தனி மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்க போகுது. இந்த பண்ணையார் அரசியலுக்கு 2026 மிகப்பெரிய முடிவு வரப்போகிறது. ஓகே, கண்டிப்பாக அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நேர்காணல் இவ்வளோ அழகாக பேசினாக்கா பிரைம் நேயர்கள் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.